ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களும் காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நிறைய பரிமாணங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய விதமான துன்பங்களும் துயரங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் மூலம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்பம் இல்லாமலே இருந்திருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை மட்டுமே பார்த்து வந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே பறந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் கவலைகளும் துன்பங்களும் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னே நாம சொல்லலாம். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைமுக தீய சக்திகளை விரட்டுவதற்கு இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யலாம், எந்த மாதிரி முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்திற்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசினியர்களும் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டில் நீங்க முழு நம்பிக்கையோடு மனதார செய்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்த உடனேயே உங்க வீட்டில் ஏற்படக்கூடிய நிறைய விதமான மாற்றங்களையும் நிறைய விதமான பாசிட்டிவான விஷயங்களை நீங்க நிச்சயமாக உணரலாம். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு நேயர்களும் இந்த பரிகாரத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க செய்யலாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய வீட்டில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தீய சக்திகளின் நடமாட்டமே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சில சிறிய பரிகாரங்களை நிச்சயமா செய்து வந்தாலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே ஓடிவிடும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. வீட்டில் உள்ள தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்களை போக இந்த பரிகாரத்தை நாம என்ன மாதிரி முறையில செய்யலாம் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நிச்சயமா நாங்க செய்யலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உப்பிற்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய ஒரு அபூர்வமான சக்தி நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாஸ்து சாஸ்திரப்படி உப்பை வெறும் சுவைக்காக மற்றும் பயன்படுத்தாமல் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவே நிச்சயமா நம்ம கருதலாம். உப்பு ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. இது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை உறிந்து நல்ல சக்தியை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் உங்களுடைய வீட்டில் நீங்க வீட்டை சுத்தம் செய்யும் போது அல்லது வீட்டை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்பை சேர்த்து துடைத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் நல்ல மாற்றங்கள் இதனால நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் இதனால நிச்சயமாக குறையலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக குறையலாம். உப்பு கலந்த தண்ணீரால் துடைப்பதால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த உப்பிற்கு ஒரு பாசிட்டிவான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எந்த நாளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி இல்லை தினசரி இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் இதனால் குறையலாம். உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் நீங்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. இந்த மாதிரி முறையில நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய மன அழுத்தம் படிப்படியாக குறைந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக குறையுங்க. இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல் மற்றும் மனதிற்கு இது ஒரு நல்ல நல்பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி இதனால நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உறவுகளுக்குள் நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் உருவாகலாம். இந்த உப்பு பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமாக வீட்டில் பணம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதனால சகல ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி தேவினுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் நல்ல அதிர்வுகள் இதனால ஏற்படும். கிட்ட கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கலாம். ஸோ கண் திருஷ்டி இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே இந்த உப்பு பரிகாரத்தை தினசரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் முழுமையாக மறையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை போக்குவதற்கு இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நிச்சயமாக செய்யலாம். இந்த உப்பு பரிகாரத்தை செய்து வரனால புதிய வாய்ப்புகள் நிச்சயமா உருவாகும். இந்த எளிய பரிகாரத்தை தினசரி நீங்க செய்து வந்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இதை தவறாமல் செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். உப்பை நேரடியாக சிங்க் அல்லது டாய்லெட்டில் நீங்க நிச்சயமாக கொட்டவே கூடாதுங்க. நிச்சயமாக அந்த கல்லுப்பை உங்க வீட்டுக்கு வெளியே நீங்க நிச்சயமா கொட்டலாம். பூஜை அறையில் உப்பு கலந்த தண்ணீரால் துடைக்கவே கூடாதுங்க. ஸோ முக்கியமாக இந்த கல்லுப்பு பரிகாரத்தில் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அழிப்பதோடு நல்ல விதமான மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அறையில இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்யலாம். ஸோ உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான பலனையும் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தையும் உடல் ரீதியாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி முழுக்க முழுக்க அழியும் அப்படின்னு நம்ம முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. உப்பு கலந்த தண்ணீரால் நீங்க தினசரி உங்களுடைய வீட்டை துடைத்து வரும் பொழுது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான சிக்கல்களும் கவலைகளும் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடை தடங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திற்குமே இதன் மூலம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். ஸோ அனைத்திற்குமே இந்த பரிகாரத்தின் மூலம் ஒரு முடிவு உங்களுக்கு பிறக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் இந்த விஷயத்தை நீங்கள் தினசரி செய்யலாம். கெட்ட சக்தி போய் நிச்சயமாக நல்ல சக்திகள் உங்க வீட்டில் அதிகரிக்கும். ஸோ இந்த உப்பு பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது வீட்டில் நல்ல சூழ்நிலை நிச்சயமா உருவாகலாம். சில நேயர்களுக்கு உடல் மற்றும் மனதில் ஒரு ஆரோக்கியம் அதிகரிக்கும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக குறையலாம். சோர்வு ஏற்படக்கூடிய நேயர்களும் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சோர்வுகளும் விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இரட்டிப்பு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகுந்த சந்தோஷமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டில் நல்ல சூழ்நிலை, நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் அனைத்துமே இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இதனால அதிகரிக்கும். சண்டைகள் குறைந்து நம்மளுடைய வீட்டில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வறுமை ரீதியாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் இந்த உப்பு பரிகாரத்தை தினசரி செய்து வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதனால வீட்டில் பணம் பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையலாம். வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்தின் மூலம் நல்ல நிறைய விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண் திருஷ்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நீங்க தினசரி செய்து வரலாம். தினசரி செய்து வர முடியாத நேயர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் செய்து வந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை நீங்க நிச்சயமாக விரட்டலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்து வருவதால் என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உருவாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல புதிய புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.